நில ஒதுக்கீடு ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எந்த விசாரணைக்கும் தயார் என்று கர்நாடக முதல்வர் எடியூரப்பா சவால் விடுத்துள்ளார். எதிர்க்கட்சிகளால் உரக்க கூறப்பட்டு வரும் நில ஒதுக்கீடு குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள கர்நாடக முதல்வர் எடியூரப்பா இதை திட்டவட்டமாக மறுத்திருப்பதுடன் விசாரணையை எதிர்கொள்ள தயார் என்றும் அறிவித்துள்ளார். மங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த எடியூரப்பா இந்த நிலங்கள் ஒதுக்கீட்டில் சட்டப்படியான எந்த விதிகளும் மீறப்படவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2 ಎಕರೆ ಅಥವಾ ಜಮೀನನ್ನ ಪಡೆದಿದ್ರು ಕಾನೂನು ಚೌಕಟ್ಟಲ್ಲಿ. ಅದೇ ರೀತಿ ಈಶ್ವರಪ್ಪನವರ ಮಗ ಅಳಿಯ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಅವರು ಇವತ್ತು ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಮುಖಪುಟದಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ನಾನು ಕಾಂಗ್ರೆಸ್ಸಿನ ಮುಖಂಡರನ್ನು ಕೇಳ್ತೇನೆ, ರಾಜಕಾರಣಿಗಳ ಮಕ್ಕಳು ಕಾನೂನು ಚೌಕಟ್ಟಲ್ಲಿ ಕೆಡಿಬಿಯಿಂದ ಜಮೀನು ಪಡೆದು ಕೈಗಾರಿಕೆಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾವ್ದಾದ್ರು ಕಾನೂನು ಅಡಚಣೆ ಇದೆಯಾ ಅಂತ ನಾನು ಕೇಳಕ್ಕೆ ಇಚ್ಛೆ ಪಡ್ತೇನೆ. ಎಲ್ಲಾದ್ರೂ ನೀವು ಯಾರಿಗಾದ್ರೂ ನಾವು ಕಾನೂನು ಬಾಹಿರವಾಗಿ ಈ ಕೆಡಿಬಿಯಿಂದ ಜಮೀನು ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ, ಬೇರೆ ಏನಾದ್ರು ವ್ಯತ್ಯಾಸಗಳಾಗಿದೆ ಅಂತೇಳಿ ನೀವು ಯಾವ್ದಾದ್ರು ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ಕೊಟ್ರೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ನಿಮಗೆ ತಕ್ಕ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. ಅದಕ್ಕೆ ಅಧಿವೇಶನದಲ್ಲಿ 2 ದಿವಸ ಅದಕ್ಕಾಗನೇ ಚರ್ಚೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಅವಕಾಶವನ್ನು ನಾನು ಮಾಡಿಕೊಡ್ತೇನೆ. இது தொடர்பாக எந்தவித விசாரணைக்கும் தயார் என்று எடியூரப்பா தெரிவித்துள்ளார். சட்டத்துக்கு மீறி எடியூரப்பாவின் குடும்பத்தாருக்கு 2.5 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய ஜனதாதள தலைவரும் கர்நாடக முன்னாள் முதல்வருமான குமாரசாமி கவுடா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது அதிகாரத்தை எடியூரப்பா துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.